வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிடலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இப்போ சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துடலாம். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுப்போம். அதிலே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம். சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சாப்பாட்டுக்கு பண்ணுறோம் பாருங்கள், அந்த ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் அளவு, 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸை சேர்த்துட்டு அதோடையே கலந்து விட்டுருங்க. 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீ உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. விசில் 3 விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு பண்ணிடலாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு 2 வெங்காயம் 4 தக்காளி இருந்துச்சுன்னா போதும், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ப்ளஸ், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் தக்காளி சாதம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. உரப்பு ரொம்ப கம்மியாகவும் பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.